அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பெண்கள் பொதுவாக அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான சட்டங்களை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. அதிலே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண் அந்நிய ஆணோடு தனித்து இருக்கக்கூடாது என்பது குறித்து இஸ்லாம் கடுமையாக பல எச்சரிக்கைகளை செய்கிறது. இன்றைக்கு இது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு சூழலாக நவீன காலத்தில் மாறி இருக்கிறது. ஒரு பெண் அந்நிய ஆணோடு தனித்து பயணம் செய்வது, வாகனத்தில் போவது, அவர்களோடு தனிமையில பல இடங்களுக்கும் சுற்றி திரிவது, அதே போன்று இனி உள்ள சோசியல் மீடியால தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் அந்நிய ஆண்களோடு பல மணி நேரம் உரையாடுவது, இது எல்லாமே தனிமை தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு மூன்றாவதாக அங்கு ஷைத்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கிறார்கள். அவன் தவறான எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துவான். அது அடுத்து தீமையான காரியங்களுக்கும் வெட்கக்கேடான காரியங்களுக்கும் கண்டிப்பாக கொண்டு செல்லும் என்பதை கடுமையான முறையிலே எச்சரிக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு பெண் திருமணமானவள் தன்னுடைய கணவனோடு எப்படி பயணிக்கிறாளோ அதே போன்று கணவனுடைய சகோதரர்களோடும் வாகனத்தில் இன்றைக்கு பயணிப்பதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான நிகழ்வாக மாறி இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கும் பொழுது அது மரணத்திற்கு சமம் என்று சொன்னார்கள். அதுபோன்று கணவனுடைய சகோதரனோடு சகஜமாக பழகுவது, அவரோடு தனிமையில இருப்பது, வாகனத்தில் செல்வதெல்லாம் அது மரணத்திற்கு சமம் என்கிற அளவிற்கு எச்சரித்த ஒரு பாவத்தை எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் செய்கிறார்கள். பெண்களுக்குரிய சட்டமாக இஸ்லாம் சொல்லுகிறது, அந்நிய ஆண்களோடு தன்னுடைய கணவர் அதே மாதிரி தன்னுடைய திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மகரமான உறவுகளை தாண்டி யாரோடும் ஒரு பெண் தனித்து பயணிக்க கூடாது, ஒரு பெண் தனித்து இருக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையாகவும் ஒரு சட்டமாகவும் சொல்லுகிறது.